ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வைகுண்ட சதுர்தசி. இதுவரை எந்த ஒரு பூஜைகள் விரதங்கள் கடைபிடிக்காதவர்களும் கூட இந்த தினத்தில் இப்படி செய்ய நேர் வைகுண்டம் அப்படின்னு பகவான் ஹரனும் ஹரியும் சொல்லியிருக்கிறார்கள். நாளை ஐப்பசி பௌர்ணமி, அன்னாபிஷேகம். சௌரமானபடி இது ஐப்பசி மாதம் எனும் துலா மாதம். சாந்திரமானபடி அமாவாசைக்கு அடுத்த பிரதமையில் தொடங்கி கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சாச்சு. நாள் பௌர்ணமி, அன்னாபிஷேகம் மற்றும் துளசி ஜென்ம தினம், ஆகாமாவை புண்ணியகால தினம் மற்றும் சத்யநாராயண பூஜை தினம். பல விசேஷங்கள் கொண்ட அற்புதமான நாள். நாம அதை பத்தி இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். வைகுண்ட சதுர்தசி கார்த்திகை மாதம் சுக்ல பட்சத்தின் சதுர்தசி திதியில், அதாவது கார்த்திகையின் பூர்ணிமாவிற்கு பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னதாக அனுசரிக்கப்படும் மிக மங்களகரமான நாள். இது ஒரு அரிய நாளும் கூட. ஏனெனில் இந்த தினத்தில் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் சேர்த்து ஒரே நாளில் வழிபடுகிறார்கள். அதாவது இன்று இரவில் விஷ்ணு பகவானையும் நாளை அதிகாலையில் சிவபெருமானையும் பூஜித்து வணங்க வேண்டும். இந்த வைகுண்ட சதுர்தசியில் விரதம் இருப்பதன் மூலம் நேராக வைகுண்டத்தை அடையலாம் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். இன்று இரவு விஷ்ணுவையும் நாளை காலை சிவபெருமானையும் விரதம் இருந்து பூஜிப்பவர்கள் வேண்டுவது அனைத்தும் கிடைக்குமாம். அதற்குரிய புராணத்தையும் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். இந்த புண்ணிய கதையை கேட்டாலே பன்மடங்கு பலன் நிச்சயம். சாதுர்மாச காலத்தின் முடிவை குறிக்கும் நாளான தேவ உத்தான ஏகாதசிக்கு பிறகு மூன்றாவது நாளில் இந்த வைகுண்ட சதுர்தசி கடைபிடிக்கப்படுகிறது. ஒருமுறை ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவனை வாரணாசியில் தரிசனம் பண்ணணும் நினைக்கிறார். அதனால அவர் வைகுண்டத்தை விட்டு காசிக்கு வரார். மானசரோவர்ல இருந்து 1000 தாமரை மலர்களை சேகரிச்சுண்டு ஒவ்வொரு தாமரை மலருக்கும் ஒவ்வொரு சிவநாமமாக சிவபெருமானுடைய 1000 நாமங்களையும் சொல்லி சர்வேஸ்வரனை பூஜை செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்ய தொடங்குறார். அப்போ பகவான் விஷ்ணு முழு பக்தியோட சிவநாமத்தை சொல்லி பூஜை செஞ்சுட்டு இருக்கிற போது சிவன் அவரை சோதிக்கணும்னு நினைக்கிறார். அவர் வைத்திருந்த தாமரை பூவில இருந்து ஒன்றை எடுத்து மறைச்சு வச்சுடுறார். விஷ்ணு பகவான் சிவபெருமானுடைய 1000வது நாமத்தை உச்சரிச்சு கடைசியாக பூவை எடுத்து போடுறதுக்காக பாக்குறார். அங்க பூ இல்ல, காணல. பூஜையில இருந்து பாதியில இருந்து எழுந்துட்டா பூஜை பங்கமாயிடும். அப்போ விஷ்ணு பகவானுக்கு ஒரு நினைப்பு வருது. அவர் கமலநயனன், கமலக்கண்ணன், புண்டரீகாக்ஷன், தாமரை கண்ணன்னு பக்தர்கள்னால போற்றி அழைக்கப்படுறார் இல்லையா. அவருடைய கண்களும் தாமரை மலர் போன்றதுதான் இல்லையா. அதை நினைச்சுட்டு பகவான் ஸ்ரீஹரி சிவபெருமானுக்கு தன்னுடைய தாமரை போன்ற கண்ணையே கொடுக்கணும்னு நினைச்சு 1000வது நாமாவளி சொல்லி அந்த கண்ணையும் வைத்து பூஜை பண்றார். இந்த அபரிமிதமான பக்தியை கண்ட சிவபெருமான் விஷ்ணுவோடைய பூஜையை பக்தியை நினைத்து மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார். உடனே அவர் முன் தோன்றி, உன்னை போல என்னுடைய பக்தன் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அவரது கண்ணையும் திரும்ப கொடுத்துடுறார். இதனாலதான் கோவில்களில் கண்மலர் காணிக்கை தரக்கூடிய பழக்கமும் உருவானது. இன்றும் விஷ்ணு சிவனுக்கு பூஜை செய்த கண்மலர் சிவனுடைய பாதத்தில் இருப்பதை திருவிழிமழையில் நாம் காண முடியும். திருவிழிமழை புராணத்திலும் இது சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாள்ல உன்னை வழிபடுபவர்கள் நேராக வைகுண்டம் அடைவார்கள். அதனால இந்த நாள் வைகுண்ட சதுர்தசி அப்படின்னு அழைக்கப்படும் சொல்றார். அத்துடன் கோடிக்கணக்கான சூரியன்களின் சக்தி மற்றும் வலிமைக்கு நிகரான சுதர்சன சக்கரத்தையும் சிவபெருமான் ஸ்ரீஹரிக்கு வழங்கினார். இதனால்தான் இந்த நாளில் விரதம் அனுஷ்டிப்பதால் இந்த பூமியில் வாழும் எவரும் வைகுண்டத்தில் சொர்க்கத்தில் தனது இடத்தை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் இன்று இரவு விஷ்ணுவை வழிபட்டால் விரும்பிய பலன் நிச்சயம் கிடைக்கும். உங்கள் பணிகள் அனைத்தும் நிறைவேற இன்று ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் மற்றும் வழிபாட்டுடன் நாளை காலை ருத்ராபிஷேக வழிபாட்டையும் அவசியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் காசியில் உள்ள சிவலிங்கம் விஷ்ணு பகவானின் முன் தோன்றியதாகவும் அவர் அதற்கு பூஜித்ததாகவும் நம்பிக்கை உள்ளது. அதனால்தான் இந்த நாள் காசி விஸ்வநாத் ஸ்தாபன திவாஸ், அதாவது பிரதிஷ்டை செய்த தினமாகவும் கொண்டாடப்படுறது. இதோடு சேர்ந்த இன்னொரு புராணத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை தேவஸ்ரீ நாரதர் வைகுண்டத்திற்கு சென்ற போது அவர் மனசுல ஒரு கேள்வி வருது. அவருடைய முகத்தை பார்த்த விஷ்ணு, ஏதோ உங்க மனசுல சந்தேகம் இருக்கு, அதை கேளுங்கன்னு சொல்றார். உடனே நாரதரும், உங்களுடைய பக்தர்கள்லாம் உங்களுடைய திருநாமத்தை இரவும் பகலும் ஜபித்து எளிதில வைகுண்டத்தை அடைகிறார்கள். இருப்பினும் பலர்னால இந்த பகவானுடைய திருநாமத்தை எப்போதும் உச்சரிக்க முடியறது இல்லையா. அதனால அவர்களாம் வைகுண்டம் அடைய வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதானும் வழக்கமான பூஜை முறைகளை அறியாத செய்யாத சாதாரண மக்கள்லாம் இருப்பா இல்லையா, அவர்கள்லாம்
எப்படி வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்டக்க நாரதர் கேட்டார். மகாவிஷ்ணு சொல்றார், இந்த கார்த்திகை மாத சுக்லபக்ஷ சதுர்தசியான இந்த வைகுண்ட சதுர்தசி நாளில் விரதத்தை கடைபிடித்து என்னை வழிபடுவோருக்கு நேரடியாக வைகுண்ட பிரவேசம் வழங்கப்படும்னு மகாவிஷ்ணு சொல்றார். அன்றிலிருந்து இந்த வைகுண்ட சதுர்தசி விரதம் கடைபிடிக்கப்படுறது. வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் விஷ்ணுவுக்கு சிறப்பு பூஜை மரியாதை அளிக்கப்படும் ஒரே நாள் இந்த வைகுண்ட சதுர்தசி தினம். இந்த நாளில் விஸ்வநாதர் கோவில் வைகுண்டம் போல புனிதமாக மாறும். இரு தெய்வங்களும் ஒருவரை ஒருவர் வழிபடுகின்றனர். விஷ்ணு பகவான் சிவனுக்கும் சிவபெருமான் விஷ்ணுவுக்கும் நேரடியாக பூஜித்து வழிபடுவார்கள். இன்னொரு விரத கதையும் இருக்கு, அதையும் தெரிந்து கொள்ளலாம். தனேஸ்வர் அப்படின்ற பிராமணர், அவர் வாழ்நாள் முழுதும் பாபங்களை செய்து வந்தார். அப்புறம் இந்த வைகுண்ட சதுர்தசி நாள்ல விரத மகிமையை பற்றியும் தெரிஞ்சுக்கல. அதோட இல்லாம புனித கோதாவரி நதியின் மகத்துவத்தையும் தெரியாமல் இந்த நன்னாள்ல நீராடினார். எதையுமே அறியாமல் நீராடினார். அப்புறம் அவர் இறந்த போது அவர் நரக்கத்துக்கு அழைச்சி செல்றதுக்கு யமனுடைய தூதுவர்கள்லாம் வரா. விஷ்ணு பகவான் தனேஸ்வரனுக்கு நரக்கத்தில் அல்ல வைகுண்டத்திற்கு செல்ல தகுதியானவர். அவர் ஒரு வைகுண்ட சதுர்தசி தினத்துல கோதாவரி புனித நீரில் நீராடி பக்தர்களோடு சத்சங்கம் செய்ததால் அவர்களுடைய பாபங்கள்லாம் நீங்கியது. அவர் இந்த நன்னாள்ல அறியாமல் செய்து இந்த விரதத்தை கடைபிடித்து அந்த பலனையும் பெற்றார்னு பகவான் சொல்றார். எனவே பகவான் சிவன் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு ஸ்ரீ சக்கரத்தை ஆயுதமாக வழங்கிய நாள் இந்த வைகுண்ட சதுர்தசியாக அனுசரிக்கப்படுகிறது. வைகுண்ட சதுர்தசி நாளில் காசி விஸ்வநாதர் கோவில் ஸ்ரீ வைகுண்டம் என்று அழைக்கப்படும். ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு எதிரே பகவான் மகாவிஷ்ணு இருக்கிறார். சிவனை துளசி இலைகளாலும் விஷ்ணுவை வில்வ இலைகளாலும் ஒருவருக்கொருவர் பூஜித்து வழிபடுகின்றனர். ஸ்ரீ சிவன் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு வில்வத்தை வழங்குவதையும் அவர் பகவான் சிவனுக்கு துளசியை அர்ப்பணிப்பதையும் சிவ விஷ்ணு ஒற்றுமை ஹரிஹர ஒற்றுமையை குறிக்கிறது. வழக்கமான பூஜை முறைகளை அறியாத செய்யாத சாதாரண மக்களும் இந்த கார்த்திகை மாத சுக்லபக்ஷ சதுர்தசி என்று விரதத்தை கடைபிடித்து அல்லது விரதம் கடைபிடிக்க முடியாதவர்களும் இன்றைய தினம் மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் பிரார்த்தித்தாலே அவர்களுக்கு நேரடியாக வைகுண்ட பிரவேசம் வழங்கப்படும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். நாம இந்த நன்னாள்ல மகாவிஷ்ணுவையும் சிவனையும் சேர்த்து போற்றி சொல்லும் ஸ்ரீ ஸ்காந்த புராணத்தில் காஷி காண்டத்தில் யமன் உரைத்த ஸ்ரீ ஹரிஹர அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ ஹரிஹர அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம். गोविंद माधव मुकुंद हरे मुरारे शंभो शिवेश शशिशेखर शूलपाणे दामोदराच्युत जनार्दन वासुदेव त्याज्य बटाय इति संतता मामनन्ति गंगाधरांधकरिपो हर नीलकंठ वैकुंठ कैटभरिपो कमटाब्जपाणि भूतेश कंठ परशो मृडचंडिकेश त्याज्य बटाय इति संततं मामनन्ति विष्णु नृसिंह मधुसूदन चक्रपाणि गौरीपते गिरीश शंकर चंद्रचूड नारायणासुर निबहर्न शार्ङ्गपाणि त्याज्य बटाय इति संतता मामनन्ति मृत्युंजयोग्र विषमेक्षण कामशत्रु श्रीकांत पीतवसनाम्बुद नीलशौरि ईशान कृत्तिवसन त्रिदशैकनाथ त्याज्य बटाय इति संततं मामनन्ति लक्ष्मीपते मधुरिपो पुरुषोत्तमाद्य श्रीकण्ठ दिग्वसन शान्त पिनाकपाणि आनन्दकन्द धरणीधर पद्मनाभ त्याज्य बटाय इति संततं मामनन्ति सर्वेश्वर त्रिपुरसूदन देवदेव ब्रह्मण्यदेव गरुडध्वज शङ्खपाणि त्रक्षोरगाभरण बालं मृगाङ्कमौले त्याज्य बटाय इति संततं मामनन्ति श्रीराम राघव रमेश्वर रावणारि भूतेश मन्मथरिपो प्रमथादिनाथ चाणूरमर्दन कृषिकपते मुरारि त्याज्य बटाय इति संततं मामनन्ति शूलिन् गिरीश रजनीश कलावतंस कंस प्रणाशन सनातन केशिनाश भर्गत्रिनेत्र भवभूतपते पुरारे त्याज्य बटाय इति संततं मामनन्ति गोपीपते यदुपते वसुदेव सूनो कर्पूर गौरवृषभध्वज पालने
நேத்ர கோவர்தனோதரண தர்மதுரீன கோப தியாஜ்யா பட்டாய இதி சந்ததம் மாமனந்தி ஸ்தானோ த்ரிலோச்சன பினாகதர ஸ்மராரே கிருஷ்ணா நிருத்த கமலாகர கல்மஷாரே விஸ்வேஸ்வர த்ரிபதகார்த்ர ஜட்டாகலாப தியாஜ்யா பட்டாய இதி சந்ததம் மாமனந்தி அஷ்டோத்தராதிகசதேன சுசாருணாம்னாம் சந்தர்பிதாம் லலிதரத்ன கதம்பகேன சன்னாயகாம் திருடகுணாம் நிஜகண்டகதாம் யோ குர்யாதிமாம் ஸ்ரஜமஹோ சயமம் ந பஷ்யேத் கணாவூச்சுஹு இத்தம் த்விஜேந்திர நிஜபிருத்ய கணான் சதைவ संशिक्षयेदवनिगान् सहि धर्मराजः अन्येऽपि ये हरिहराङ्कधराधरायां ते दूरतः पुनरहो परिवर्जनीयाः। अगस्त्य उवाच यो धर्मराजरचितां ललितप्रबन्धां नामावलिं सकलकल्मषबीजहन्त्रीं धीरोऽत्र कौस्तुभभृतः शशिभूषणस्य नित्यं जपेस्तनरसं न पिबेत् स मातुः इति शृण्वन् कथां रम्यां शिवशर्मा प्रियेण गां प्रहर्षवक्त्रः पुरतो ददर्श सरसीं पुरीम् इति श्रीस्कन्दमहापुराणे काशीखण्डपूर्वार्धे यमप्रोक्तं श्रीहरिहर अष्टोत्तरशतनामस्तोत्रं सम्पूर्णं ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அடுத்து இன்று அன்னாபிஷேகத்தின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானை அன்னாபிஷேகத்தில் தரிசனம் செய்தோமானால் வீட்டில் எந்த ஒரு பொருளுக்கும் தானியத்துக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் எப்போதும் எல்லாம் நிறைந்து சுபிக்ஷமாக இருக்கும் என்பது ஐதீகம். வீட்டிலும் நாட்டிலும் பசி பஞ்சம் ஏற்படாது. கழனியில் நெற்களஞ்சியத்தில் தானியங்கள் குறைவில்லாது நிரம்பி வழியுமா. இவன் தான் சகல ஜீவராசிகளையும் படைத்தான். அந்த ஜீவன்கள் உண்டு உயிர் வாழ இறை என்னும் உணவையும் சேர்த்து படைத்தான். ஆனால் ஆறறிவு படைத்த மனிதர்கள் மட்டுமே தனக்கு இறைவன் அருளிய உணவை இறைவனுக்கு நிவேதனம் செய்த பின்பே பிரசாதமாக உண்ணும் வழக்கத்தை மேற்கொண்டார்கள். ஆக இறையோடு அதாவது இறைவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது இறை, அதாவது அன்னம் எனும் உணவு. அதனால் அன்னம் இறைவனின் அம்சமாக விளங்குவதாக வேதங்களும் புராணங்களும் எடுத்து கூறுகின்றன. உண்ணும் உணவும் பருகும் நீரும் சுவைக்கும் வெற்றிலையும் இறைவனே என்று அனுபவித்து பாடியிருப்பதும் இதனால்தான். அன்னம் பிராணன் என்றும் அகமன்னம் அகமன்னதோ என்று சொல்லப்பட்டுள்ளது சாமவேதத்தில். அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவன் எத்தகைய உணவு எடுத்துக்கொள்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கிறது நமது உபநிஷதங்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்துக்காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவன் அபிஷேக பிரியர். மொத்தம் 16 பொருட்களால் அவரை அபிஷேகம் செய்யலாம். அவற்றுள் ஒன்றுதான் இந்த சுத்த அன்னம். சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது உச்சநிலை சிறப்புடையது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உரிய பொருளாலேயே சிவபெருமானை வழிபடுவது விசேஷமானது. அப்படி ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய அன்னத்தால் வழிபடுவது மிக சிறப்பானது. இதை ஏன் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும், மற்ற மாதங்கள்ல செய்யலாமே அப்படின்னு பார்த்தா இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அன்றுதான் சந்திரன் தன்னுடைய சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறான். அது என்ன சாபம்? இது தெரிந்த கதைதான். இருந்தாலும் இந்த தினத்தில் கேட்பது விசேஷம். சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தன்னுடைய நட்சத்திர மனைவியருள் ரோகிணியிட்ட மட்டும் தனி அன்பு செலுத்துறான். மற்றவர்கள்ட்டெல்லாம் பாரபட்சம் காட்டுறான். அதனால அவனுடைய மாமனார் தக்ஷன் அவன் உடல் தேயட்டும் சொல்லி சாபம் கொடுத்துறார். சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பிக்கிறது. அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அவற்றை போய் கெஞ்சி கேட்க, திங்களூர்ல போய் நீ சிவனை பூஜித்தா சாப விமோச்சனம் கிடைக்கும் சொல்றார் தக்ஷன். உடனே அவன் திங்களூருக்கு போய் சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினான். அவனுடைய மேனிலிருந்து நாளுக்கு நாள் ஒளி மங்க துவங்கியது. 3 கலைகள் தான் மிச்சம் இருந்தது. அப்போ சிவபெருமான் அவன் மேல மனமிறங்கி அந்த பிறையை தன்னுடைய தலையில் அணிந்து கொண்டார். திங்கள் முடிசூடியவருக்கு இந்த நிறைமதி நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு. இது ஆன்மீக ரீதியாக என்றால் அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தன்னுடைய முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல். நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய
தானியம் அரிசி. இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது மிக சிறப்பு என்று கண்டறிந்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அதையே நாமும் கடைபிடித்து வருகிறோம். இப்படி முறையாக சிவபெருமானுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகம் முழுவதும் சுபிக்ஷமாக விளங்கும் என்று சிவாகமம் கூறுகின்றது. சிவன் பரம்பொருள், அவனது பிரதிபிம்பம் அனைத்து ஜீவராசிகளும். இரண்டும் வேறல்ல. அபிஷேகம் எனும் அன்ன போர்வையால் அந்த ஈசனானவன் அகமும் புறமும் குளிரும் போது சகல ஜீவராசிகளும் அவனது கருணையினால் குளிர்வதும் இயற்கைதானே. அது மட்டுமல்ல, நமது பேரண்டம் நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு என்ற பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்ற திருமூலர் வாக்குப்படி நமது உடலும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபிரான். அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிட்ட அருள் செய்த சர்வேஸ்வரனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எந்த காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்க இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அன்னம் என்பது பஞ்சபூத சேர்க்கையால் உண்டாவது. ஆகாயத்தில் பிறக்கிறது காற்று, அதன் துணையுடன் தீ எரிகின்றது. நிலத்தில் விளைந்த நெல் அரிசி ஆகின்றது. அரிசி நீரில் மூழ்கி தீயில் வெந்து அன்னமாகின்றது. எனவே அன்னமும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையே. இந்த அன்னம் அபிஷேக நிலையில் ஈசனின் மேனி முழுவதும் தழுவி அவனை அகப்படுத்தி அடைக்கலமாகின்றது. அதன் மூலம் ஐம்பூதங்களும் அவனுள் அடக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சிவபுராணத்தில் இதற்கு ஒரு கதையும் சொல்லப்படுறது. தனம் பார்வதி தேவி இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் உணவு உண்டார்களா தெரியலையே அப்படின்னு சொல்லி சந்தேகம் எழுப்பினாராம் சிவபுரான்ட்ட. எல்லாருமே இன்றைய பொழுதில் சாப்பிட்டாச்சே அப்படின்னு சொல்லி பதில் கூறினாராம் சிவபெருமான். இங்க கைலாயத்துல என்னோடய தங்கி இருக்கிற போது அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி தேவி கேட்கிறா. யாம் அனைத்தையும் அறிவோம் என்கிறார் சிவன். அதை சோதிக்க பார்த்தால் பார்வதி தேவி முடிவு செய்கிறா. மறுநாள் ஒரு சின்ன தங்க சம்படத்துல எறும்பு ஒண்ண போட்டு அடைச்சு வைக்கிறா தேவி. அப்புறம் மத்தியானம் ஆனோடனே எல்லாருக்கும் உணவு கொடுத்தாச்சா அப்படின்னு திரும்பவும் தேவி கேட்கிறா. என்ன இது தினமும் கேட்கிற, எல்லாரும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு பதில் சொல்றா சிவபெருமான். தன்னோட புடவை தலைப்புல வச்சிருந்தா இல்லையா சம்படம், அதை எடுத்து திறந்து அதுல இருக்கிற எறும்பு சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்குறா. அந்த எறும்பானது அந்த அரிசியை சாப்பிட்டு இருக்கு. அவளை திகைச்சு போறா. கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் உள்ளுணர்வே தரும் தயாபரன் சிவன் என்பதை நாம் இதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த அன்னமானது ஈசனின் வடிவம். உற்று பார்த்தால் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கமாகவே நமக்கு காட்சி தரும். அன்னம் ஈஸ்வர ஸ்பரிசம். ஒவ்வொரு முறை நாம் அந்த அன்னத்தை தொடும்போதும் நாம் அந்த இறைவனையே தொடுகிறோம் என்று உணர்வோம். இன்னொரு விதமாகவும் சொல்லப்படுறது, அம்பாள் சந்திர வடிவம் என்கிறது வேதம். சந்திரனின் தானியம் நெல், அதிலிருந்து கிடைக்கும் அரிசியின் வடிவம் அம்பாள். ஈசனை சேரும் நாள் ஐப்பசி அன்னாபிஷேக நாளாக அமைகிறது. இந்த திருநாளில் ஈசனை தரிசிக்கும் தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ்வார்கள். அன்னாபிஷேக வடிவில் சிவசக்தி வடிவமாக இருக்கும் இறைவனை இந்த நாளில் வணங்கினால் குடும்ப ஒற்றுமை மேம்படும். சிவசக்தி தினமாகவும் இது விசேஷமாக போற்றப்படுகிறது சொல்லப்படுது. சந்திரனை சூடிக்கொண்ட சிவபெருமான் பௌர்ணமி தினத்தில் அமிர்த கலை, அதாவது சந்திரனின் 16 கலைகளோடு கூடி பூரண மகிழ்ச்சியோடு இருப்பார். இதனாலேயே சிவபெருமானுக்கு உரிய தினமாகவும் இந்த பௌர்ணமி அமைந்துள்ளது. அதிலும் புண்ணியம் தரும் இந்த துலா மாதமான ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் சிவபெருமான் ஆனந்த நிலையில் யோகத்தில் ஆழ்ந்திருப்பார். அதனால் இந்த தினத்தில் சிறப்பாக அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த முழு நிலவு நாளில் முதலில் 5 வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்படும். சமீப காலமாக அன்னாபிஷேகத்தின் போது அப்பம் வடையெல்லாம் வச்சு பலகாரங்கள், காய்கறி, கனி வகைகள்லாம் கொண்டு அலங்காரம் செய்கிறது வழக்கமா இருக்கு. ஆனா அன்னம் என்பதுதான் பிரதானம். சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்துக் கொண்டே வருவார்கள். சிவலிங்கம் 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். கீழ்ப்பகுதி பிரம்மபாகம், நடுப்பகுதி விஷ்ணுபாகம், இதுவே ஆவுடை அப்படின்னு சொல்லப்படுது. மேல் பகுதி பானம், சிவபாகம். அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமா முழுமையாக செய்யப்படும். இந்த அபிஷேகம் மட்டும்தான் 2 நாழிகை நேரம் இருக்கு. மிச்ச அபிஷேகங்கள்லாம் உடனே முடிஞ்சிரும். ஆனா இந்த அபிஷேகம் மட்டும்தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் யஜுர்வேத பாராயணம், ருத்ரம், சமக்கம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும். இந்த நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை களைத்து அதற்கு பின்னர் 5 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெறும். விசேஷமாக ஒவ்வொரு அன்னப்பருக்கையும் சிவரூபமாக இருப்பதாக பேரூர் புராணம் விசேஷமாக சொல்றது. அதனால் இன்று சிவ தரிசனம் செய்தால் கோட்டி சிவ தரிசனம் செய்ததற்கு
சமம் அப்படின்னு சொல்லப்படுறது. லிங்கத்தின் ஆவுடையிலும் அந்த பானத்தின் மேலும் சாத்தப்பட்ட அன்னமானது மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும். அதனால் இதை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்து சென்று கோவில், குளத்திலோ அல்லது ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள். இது நீர்வாழ் உயிர்களுக்கு உண்டான உணவு. நமது இந்து மதமானது எப்போதும் மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி எதையும் இறைவனிடம் வேண்டுவதில்லை. எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தங்கு தடையின்றி கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டு விதியை நன்கு அறிந்திருந்தன நமது முன்னோர்கள். அதனால்தான் அன்னாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு, பூச்சிகள், மீன்கள் மற்றும் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டு நீரில் கிடைக்கப்படுகிறதாம். இது மீன்களுக்கு உணவாவது மட்டுமின்றி நீரினால் உண்டாகும் நோய்களையும் நீக்கிவிடும் என்பதும் நம்பிக்கை. மீன்கள் பெருகினால் அந்த நீரின் மாசுக்கள் நீங்கும் என்பதும் அறிவியலும் கூட. இப்படி மெய்ஞானம், விஞ்ஞானம், ஜோதிடம் என எல்லா சிறப்புகளையும் கொண்டது இந்த திருவிழா. இந்த பிரம்ம பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்தது. அவற்றை தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற ஜீவகாருண்யம் காரணம். இந்த வெள்ளை அன்னத்தை வெறுமனே சாப்பிடக்கூடாது என்பதால் பிரசாதமாக விநியோகப்படும் போது அது சாம்பார், தயிர், மோர் இதனுடன் கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது. இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டால் நோய் நொடிகள் வராது, குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பொதுவா எந்த வேலையும் செய்யாம ஓசி சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா வெட்டியா காலம் கழிப்பவரை பார்த்தா இது மாதிரி சொல்வதுண்டு. ஆனா இதனுடைய உண்மையான பொருள் என்ன? சோறாகிய அன்னத்தை, அதாவது அன்ன அபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். சோறு கண்ட இடம் சொர்க்கம். அது காலப்போக்குல எப்படி மாறிடுது? வீட்டில் லிங்கம் வைத்திருந்தும் நித்திய வழிபாடுகள் செய்யாதவர்கள், இல்லை செய்ய இயலாதவர்கள் வருடத்தில் ஒரு நாள் இந்த அன்னாபிஷேக தரிசனம் செய்து இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு சிவ பூஜை செய்யாததால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எடுத்துக்கொள்ளும் போது உணவு தட்டுப்பாடு வராது. வீட்டில் எப்போதும் தானியங்கள் நிறைந்து இருக்கும். அதை விடவும் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஐப்பசி அடைமழை அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கும். அந்த காலத்துல ஐப்பசி மாதத்தில் அடைமழை பெய்து ஊரே வெள்ளக்காடாக இருக்கிற போது ஊர் மக்கள் எல்லோருக்கும் அடைக்கலமாக திகழ்ந்தது இந்த ஆலயங்கள் தான். ஊர் மக்கள் எல்லோருக்கும் தேவையான உணவை சமைத்த உணவை இறைவனுக்கு அபிஷேகமும் செய்து நிவேதனமும் செய்து ஊர் மக்கள் பசியார பரிமாறுவார்களாம். அன்று ஐப்பசி மாதம் முழுவதுமே நடைபெற்ற இந்த வழிபாடானது தற்போது பௌர்ணமி நாட்களில் மட்டுமே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இது வரலாற்று சிறப்பு மிக்கதாகவும் விளங்குகிறது. நாம ஒரு நாள் பார்க்கக்கூடிய இந்த அன்னாபிஷேகமானது தில்லையிலே அனுதினமும் காலை 11 மணி அளவில் ரத்ன சபாபதிக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுமாம். அந்த அன்னம் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. அதனாலேயே இந்த தலத்தை அப்பர் பெருமான் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சிறப்பித்து பாடினார். இப்படி சிற்றெரும்பு முதல் சகல ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் சர்வேஸ்வரனை அந்த அன்னாபிஷேக கோலத்தில் வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கிட்டக்கூடியது இல்லையா, அதை கண்டு தரிசித்து ஆலயம் தோறும் அன்னாபிஷேகம் நடைபெற நம்மால் முடிந்த இயன்ற அளவு உதவியை செய்ய வேண்டும். இதில் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இருக்கணும் அவசியம்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. ஒரு முறை கங்கை கொண்ட சோழபுரத்துல அன்னாபிஷேகத்துக்கு BN ராகவேந்திர ராவ்ன்றவர் ஆந்திராலேந்து முதல் தரமான அரிசி 108 மூட்டைகளை அனுப்பினாராம். அபிஷேகத்துக்கும் அன்னதானத்துக்கும் அதை வச்சுக்கலாமான்னு சொல்லி பெரியவாளை கேட்டப்போ மகாபெரிவா சொன்னா, ஒரு பிடி அரிசியானாலும் அதை பல பேர்ட்ட அரிசி வாங்கி அன்னாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அதனால இதுல நம்மளுடைய பங்களிப்பும் இருப்பது மிக அவசியம். அது ஒரு பிடியாகவும் இருக்கலாம், ஒரு படியாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு மூட்டையாகவும் இருக்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. அப்புறம் அரிசி, பருப்பு, வெல்லம், காய்கறிகள் இதை நமது கைங்கரியமாக கொடுப்பது மிக அவசியம். இது பன்மடங்கு புண்ணிய பலனை தரும். அடுத்து ஆகாமாவை புண்ணிய கால தினம்னு பார்த்தோம். ஆஷாட மாதம், கார்த்திகை மாதம், மாக மாதம், வைசாக்க மாதம் இந்த 4 பூர்ணிமைக்கு ஆகாமாவை புண்ணிய கால தினம்னு பேரு. இந்த தினத்தில் செய்யும் ஸ்நானம், தானம், தர்மம், ஸ்ரவணம், கீர்த்தனம், போஜனம் இதனால் கிடைக்கக்கூடிய பலனானது ஆகாமாவை வைஷு அனந்தகம், அதானும் முடிவில்லாத அளவிட முடியாத புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஞானத்தை புத்தியை கொடுக்கும், ஆயுளை வளர்க்கும், சுகத்தை கொடுக்கும், தைரியத்தை வளர்க்கும், ஆரோக்கியத்தை விருத்தி செய்யக்கூடியது. கார்த்திகை பௌர்ணமியில் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே நீரில் உறைந்திருக்கிறார். அதனால் சகல தீர்த்தங்களையும் மனதில் தியானித்து ஸ்நானம் செய்ய பஞ்சமகா பாவங்களும் பிரம்மஹத்தி தோஷங்களும் நீங்கும். இந்த தினத்தில் பகவத்கீதை சொல்வதாலும் கேட்பதாலும் ஒரே ஒரு அத்தியாயம் அல்லது ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமாம். விஷ்ணு சகஸ்ரநாமம், பாகவதம், கஜேந்திர மோக்ஷம் போன்றவை பாராயணம் செய்ய தாமரை இலையில் எப்படி தண்ணி தங்காதோ அது போல நமது பாபங்களும் நம்மிடம் தங்காது அப்படின்னு சொல்லப்படுறது. பகவத்கீதை படிப்பதாலும் கேட்பதாலும் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலனை சொல்லும் சக்தி எனக்கு இல்லைன்னு பிரம்மாவே சொல்கிறாராம். இதற்கு ஒரு கதையும் இருக்கு. அது அடுத்த பதிவுல பார்க்கலாம்.
அத்துடன் இந்த சாந்திரமான கார்த்திக பௌர்ணமி தேவ தீபாவளி என்று விசேஷமாக அழைக்கப்படுகிறது. அனைவரும் இந்த தினத்தில் மாலையில் நிறைய விளக்குகள் வீட்டிலும் கோவிலுக்கு சென்று அங்கும் ஏற்றி வைக்க இதுவரை செய்த பாவங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகுமாம். இதை நாம் அடுத்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அனைவரும் இந்த புண்ணிய தினங்களை பயன்படுத்தி சிவபெருமானையும் பகவான் விஷ்ணுவையும் வணங்கி இறைவனின் பேரருள் பெறுவோம். சுக்கமாக வாழ்வோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.